ஷை விஷ்ணு பிரம்மா சூரியன் எங்க 3 பேர் கணக்கு முக்கால் சத்தியம் எல்லா கோர்ட்ஸையும் கேட்டுக்கோ. கைலாசத்தில் ராணுவ நீதிமன்ற கோர்ட்ஸு கைலாசத்தில் கடவுள் போடுறார் கணக்கு. எல்லா படித்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் அங்கங்கே ஆஃபீஸாக நான் வச்சுருக்கோங்கிற கணக்கில் வச்சு ஒவ்வொரு கிட்னியை எடுத்து விட்டுதான் அரசியல்வாதி. எல்லா கான்ட்ராக்டும் இருக்குது. எல்லா கான்ட்ராக்டுனா ஒரு தொகுதியில் எம்எல்ஏ இருக்கானா அரசு ஆஸ்பத்திரியிலேருந்து டாக்டர்லேருந்து எம்எல்ஏ பூரா கனெக்ஷனில் வச்சுருக்கான். இந்த கிட்னி வெளிநாடுக்கு விற்பனைக்கு ஏற்றுமதி பண்ணுதான். மானிட பே எவ்வளோ சேட்டை. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாட்டுக்கு இவன் அனுப்புதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கிட்னியை எடுத்து விற்கான். அதை நீதிமன்ற கோர்ட்டில் நீ பார்த்தியா பார்க்கலையா தெரியாது. இப்போ கைலாசத்தில் இராணுவ தளபதியார், இராணுவ தலைவர், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் போட்டாச்சு. கணக்கு போட்டார் போடுறா அப்படின்னு. அப்போ இராணுவ வானர படம் உள்ள வரையில 2ஆம் நம்பர் பூரா உள்ள போயிடுவோம். அதான் கணக்கு. எல்லாம் கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் ஆணும் பெண்ணும் ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணு புரிஞ்சுக்கோ. கீழே வழக்கறிஞர் உள்ள வர முடியாது. உன்னுடைய கணக்கை அப்படியே நிப்பாட்டிடுவார். உள்ள வராத பிடிச்சி உள்ள தள்ளுவாங்க. அப்போ நீ போய் பேப்பர் வச்சு நீட்டினா நீயும் போய் உள்ள செயலறையில் கம்பி என்னணும். அதான் கணக்கு முற்றுப்புள்ளி. 8 7 ஓலச்சோடு கணக்கு புரிஞ்சுக்கோ. இந்த செம்பத்தில் தமிழ்நாடு முழுவதும் அடி தருமடி வாங்குவோம். ஏன்னா டாக்டர் நடத்துகிற கணக்கில் மந்திரி ஒருத்தர் உட்காந்துருப்பான். கிட்னி எடுக்கிறதுக்கு ஒரு மந்திரி உட்காந்துருப்பான். அதை சட்னி ஆக்கி விற்கிறவருக்கு மந்திரி ஒருத்தர் உட்காந்துருக்கான் தமிழ்நாட்டில். இதே சோழி இந்த தமிழ்நாட்டில் நடக்கு. தமிழ்நாட்டில் பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஆஸ்பத்திரியும் பூட்டுவோம்னாரா இதுதான் கணக்கு. ஒட்டுமொத்தமாக ஒத்த ஆஸ்பத்திரி கிடையாது, எல்லாமே பூட்டிடுவார். எல்லா ஆஸ்பத்திரியும் லைனில் லிங்கு இருக்கு. என்னென்ன கேஸு வந்துச்சு அப்படின்னா பணம் இல்லை. அப்போ ஒரு கிட்னியை குடிக்கா. அப்போ டாக்டர் ஆண் பெண்ணும் பேரம் பேசுது. அப்போ இந்த இடத்துக்கு ஓடு ஒரு கிட்னி எடுப்பாங்க. உனக்கு பணம் காகித பேப்பர் வந்துடும். கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் இடம் கிட்ட வாங்கி வீடு வாசலில் கட்டி பேசாமல் பாடு அப்படிங்க. அப்போ வயசு முதியோர்கள், வயசு கீழே, அது கீழே எல்லாமே கிட்னி எடுத்து வியாபாரம் பார்க்கலாம். அதை நீ பார்க்கல கோர்ட்டில். என்னப்பா அது நடக்கு. சாரா வியாபாரம் விஸ்கி எப்படி தயாரிக்கான் அதை மாதிரி இதை தயாரித்து சேல்ஸ் பண்ணுதான். பூரா படித்த பிள்ளைய பூரா எங்கே போய் குமியுது இடத்துல பூரா இதே சோழி. பேப்பர் வேணும், பணம் பேப்பர் வேணும், பணத்துக்கு விட்டுட்டான். அதான் கோர்ட்டில் வந்து கேளு அப்படின்னு கடவுளே கணக்கு விடுதார் நீதிமன்ற கோர்ட்டில். இந்த பணத்தால் எத்தனை ஏழை எளிய மக்களை அழிக்கான் இந்த மானிட பே. எல்லா மானிட பே தான். இந்த பணம் காகித பேப்பர் அரசியல்வாதி கெட்டிக்கட்டா வேணுங்கிற கணக்கில் அத்தனையும் அதையும் அழிக்கான். அதுதான் ஓட்டு முத்திரை போடுறவன் வாயில கழிடான்னு கடவுள் கணக்கு கொடுத்தார். கடவுள் கணக்கு போட்டார். போடுற அந்த கணக்கு அவன் அரசியல்வாதி எல்லாமே வாயில இதுதான் கிடைக்கும். இப்ப அடி தருமடி கொடுப்பார். சத்தியம்.